2026 இந்த மிதுன ராசிக்கு ஜோசியம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்ல போகிற ஒரே பதில், உனக்கு என்னப்பா பணம் கொட்டு கொட்டும் கொட்ட போகுது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஜூன் 2க்கு மேலே வரப்போகிறாருங்க. உச்சம் பெற்றிருக்க போகிறார். கையிருப்பு பணம் அதிகரிக்கும், கடனை அடைக்க வழி பிறக்கும், சொத்து சுகங்கள் அதிகரிக்கிறது. பணக்கார ஆகிற ராசியில் இந்த ராசி ஒன்று. அப்போ பணம் வகை சேரும் ராசியில் ராசி காலபுருஷன் பார்க்கும் இந்த ராசி தான் இருக்குது. சொத்து சுகம் நிச்சயமாக உண்டு. எந்த வகையில் பணம் வருதுன்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு இடத்தின் மூலம் வரும், ஒருத்தருக்கு பூர்வீக சொத்தின் மூலம் வரும். சார் திடீர்னு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வேலை கிடச்சிருச்சு, அப்போ பண வருவாய் வந்துடும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்க காலகட்டம் இந்த ராசிக்கு, அப்போ அது மூலம் வரும். பிஸ்னஸில் புது ஐடியாஸ்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்கிற ராசி. ஆக ஒரு யோகம் இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு மட்டும்தான் லாட்ரி யோகம் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டக்குன்னு லிஃப்ட் ஆயிரும். அப்போ பார்த்து பண்ணிக்கங்க. அதே இதில் ஒரு சில இந்த கேரளா பக்கம் போய் இப்போ கூட சொன்னேன் உங்களுக்கு ராசி இருக்குன்னு, ஐயப்பசாமி மாலைக்கு இந்த கேரளா பக்கம் போய் லாட்ரி சொன்னார். அவர் மொத்தம் 4 லாட்ரி மட்டும் இருக்கார். 4மே 5000 அந்த ஒரு 20,000 வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ இது மாதிரி அடுத்த வருஷம் ஃபுல்லு இருக்கும். நான் அடுத்த வருஷம் ஏன் சொல்கிறேன்னா, குரு அதிசாரத்தில் வந்தது இல்லையா, அந்த காலத்தில் கூட அந்த அமைப்பு இருந்திருக்கு. அப்போ இந்த ராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட யோகம், ஒரு புதையல் யோகம் வருகின்ற வருடமாக இந்த ராசிக்கு அமைஞ்சிருக்கு.